ஹாய்ங்க. சந்தோஷ் பெட் லைஃப்லோட எபிசோட் 3ங்க இது. ஸோ இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சாகவே இருந்துச்சு. பிகாஸ் மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோழிக்கூண்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. ஸோ அதில் இருக்கிற மண் எல்லாமே அந்த காயர் பிட்டோட நான் போட்டிருந்தேன்ல, அது எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஒரு தார்பாலின் ஷீட்டு வாங்கி ஃபுல்லாகவே வந்து நான் கட்டிக்கிட்டுட்டேன். ஸோ மாருதி நெட்டிங்ஸில் தான் வந்து இந்த தார்பாலின் ஷீட் வாங்கினேன். நல்லா ரீசனபிள் ரேட்டுக்கு தான் வாங்கினேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, கோழிக்கூண்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ரொம்ப ஈரமாக இருந்துச்சு, கோழிக்குண்டு ஈரமாகவே இருந்துட்டு இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து சளி பிடிச்சிரும். கோழிக்கு சளி பிடிச்சி இல்லை வேறு ஏதாவது நோய்களாக வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்குமே மாடியில் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மெல் இருக்கும். அந்த அமோனியா ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் கோழிக்குண்டை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ட்ரையாக வச்சுக்கணும். அதுக்காக நான் கோழிக்குண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருந்த எல்லா அந்த ஈரமாக இருந்த காயர்பிட் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே வந்து எடுத்துகிட்டு சோடியம் குளோரைடு வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு நல்ல காயர்பிட் வந்து காஞ்சதை வந்து எடுத்து வச்சுருப்பேன். அது வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டுக்கிறேன். கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துட்டாங்க. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த வாரம் கண்டிப்பாக முட்டை வச்சிரும் கோழி. ஏன்னா இப்போவே வந்து ப்ரீடாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ரீடாகி 1 வீக்கில் முட்டை வைப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து நல்லா வெயில் அடிக்கும்போது காய வச்சுருந்த இந்த காயர்பிட் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த காயர்பிட் வந்து திருப்பி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிறோம். ஒரு 4 to 5 inches வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த மழை காலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப வெட்னஸே இருக்கக்கூடாது. இந்த கோழிக்குண்டில் நல்லா காஞ்சு ட்ரையாக வச்சுருக்கணும் கோழிக்குண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேட்டோட லிட்டர் ட்ரே வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ லிட்டர் ட்ரேனால் கேட் வந்து யூரின் மோஷன் எல்லாமே இந்த ட்ரேயில் தான் போகும். ஸோ ஒரு கேட்டுக்கு ஒரு ட்ரே அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரே எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேங்க. பழைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ லிட்டர் சாண்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட் லிட்டர் ட்ரே வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இந்த ட்ரே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக கழுவி வச்சுக்கலாம், டெய்லியுமே கழுவிக்கலாம். ஸோ நான் இவ்வளோ கேட்ஸ் வச்சுருக்கனால நான் லிட்டர் சாண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து உங்களுக்கு எதோ டிசென்ட்ரி ஆச்சு, அந்த மாதிரி ஏதோ ஃபுட்டு நிறையா வச்சுட்டேன் இல்லை கம்மியாக வச்சுட்டேன், இதெல்லாமே மோஷன் பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் 15 வருஷமாக இந்த அனிமல்ஸ் கூட இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மோஷன் வச்சே வந்து ஓரளவுக்கு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்களோட ஃபுட்டு எப்படி கம்மி பண்ணணுமா அதிகம் பண்ணணுமா எல்லாமே வந்து நான் பார்த்து வச்சுருப்பேன். ஸோ அதனால் எனக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வீட்டில் 1 கேட் 2 கேட் வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் லிட்டர் சாண்ட் போகிறது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக ஸ்மெல் வரும். நான் டெரஸில் பூனைக்குனே தனியாக இடம் ஒதுக்கி இருக்கனால எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நானும் லிட்டர் சாண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குட்டி போட்ட பூனைகளுக்கு மட்டும் ஒரு 5 பூனைக்கு லிட்டர் சாண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதை ஃபுல்லாக டெய்லி டாய்லெட் மட்டும் எடுத்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். மற்றபடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பூனை, ஆண் பூனை இதுக்கெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குட்டி போட்ட பூனைக்கு ஏன் நான் லிட்டர் ட்ரே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வாங்கிட்டு போகும்போது இப்போது நம்மக்கிட்ட யாராச்சும் வாங்குறாங்க கிட்டன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே பழக்கியிருக்கும். அவங்க அம்மா லிட்டர் சாண்டில் டாய்லெட் போக வச்சு நல்லாவே பழக்கி விட்டுரும். ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒரு சில பூனைக்கு பார்த்திங்கன்னா பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. இதுலேருந்து அதுக்கு மாறுறதுக்கு குட்டியாக மாறுறதுக்கு அதனால் நம்ம பிறந்த குட்டியிலேருந்து லிட்டர் சாண்டே வந்து ஃபுல்லாகவே பழக்கி விட்டாச்சு. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி நீங்கள் லிட்டர் சாண்ட் வந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது மார்க்கெட்டில். ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு இல்லை லிட்டர் சாண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் அதுவும் ஒரு காஸ்ட்டாக எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து எல்லா லிட்டர் ட்ரேவும் கழுவிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 to 30 பாத்திரம் வந்து எனக்கு விழுகும். இந்த பெட்ஸுக்கு நம்ம ஃபுட்டு வைக்கிறோம்ல அந்த மாதிரியான பாத்திரம் எல்லாமே வந்து நான் கழுவ வேண்டியதாக இருக்கும். இதெல்லாமே வந்து எனக்கு டெய்லி ரொட்டீன். இந்த ஒர்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே எனக்கு இந்த ஒர்க் இருக்கும். ஒரு சில நாள் 12 மணி ஆகும், ஒரு சில நாள் 1 மணி கூட ஆகும். ஏன்னா சில கேட்டுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதெல்லாம் நான் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 மணி கூட ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பாத்திரங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். எப்போவுமே நிறைய பாத்திரம் விழுகும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து தண்ணிக்கு தனியாக பாத்திரம், அவங்களுக்கு ஃபுட்டுக்கு தனியாக, அப்புறம் டாக்ஸுக்கு தனியாக, ட்ரை ஃபுட் தனியாக, வெட் ஃபுட் தனியாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா பாத்திரம் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் நீட்டாக கழுவி வச்சுட்டேங்க. ஸோ
ஸோ கேட்டுக்கான எல்லா ஃபுட் பவுலுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீட்டாக வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக்கி வந்து நான் பார்த்துக்கிறேன், பாத்திரமெல்லாம் எங்கேயும் விழுகாமல் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி காவலுக்கு வந்து சென்டரில் வந்து உட்காந்துட்டா. ஸோ நம்ம கழுவுன தண்ணி நம்ம கீழே ஊற்ற மாட்டேன். அந்த கழுவுன தண்ணி வந்து நான் கொஞ்சம் பஞ்சகாவியா மிக்ஸ் பண்ணி செடிக்கு ஊற்றிடுவேன். ஸோ மண்புழுக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு மேன்யூராக இருக்கும் அந்த தண்ணி. அதனால் அப்படியே நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ ட்ரேயெல்லாம் கழுவி ஒரு பக்கம் வச்சுட்டு தண்ணி பவுலெல்லாம் வெளியே வச்சுருவேன். ஒரு ஓஸ் போட்டு எல்லாத்துலேயுமே தண்ணி பிடிச்சி நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் நல்ல தண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்குமே. ஸோ தண்ணி கொடுத்துருவேன். ஸோ கூண்டை எல்லாமே வந்து ஒரு தடவை கூட்டிக்கணுங்க. ஏதோ பூனை முடியோ இல்லை ஏதாவது நேற்று வச்ச ஃபுட்டு ஏதாச்சும் இங்கூட கீழே சிந்தி இருக்கலாம். அதனால் எல்லா கூண்டையுமே வந்து நீட்டாக ஒரு தடவை வந்து பூனை கூண்டில் நீட்டாக பூனை கூண்டு ஃபுல்லாக நீட்டாக கூட்டி க்ளீன் பண்ணிடுவேன். சம்டைம் வேக்கம் க்ளீனர் வச்சுமே நான் க்ளீன் பண்ணுவேங்க. ஹேண்டி வேக்கம் க்ளீனர் வச்சுருக்கேன். அதை வச்சும் கூட நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே குட்டி போட்டிருக்க பூனை. ஸோ இந்த ரூமெல்லாம் வந்து ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறனால டெய்லியுமே வந்து நீட்டாக கூட்டி இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து டெய்லியுமே நான் தொடச்சிட்ருவேன். எல்லா கூண்டுமே ஃபுல்லாகவே வந்து தொடச்சிருவேன். நான் கூண்டுக்குள்ளே எல்லாம் டைல்ஸ் போட்டிருப்போம். கூண்டையும் ஃபுல்லாகவே தொடச்சிட்டு இந்த ரூமையுமே வந்து ஃபுல்லாகவே மாப் போட்டு நீட்டாகவே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் ரொம்ப விரும்பி பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஸோ ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா கோழிக்கு வந்து டெய்லியுமே ஏதோ ஒரு ஃப்ரூட் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி பனானா கொடுத்துருந்தேன். பனானாவும் அதுக்கான அந்த கோழி தீவனம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ரைஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். மற்றபடி பூனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து 50 கிராம் பெல்லட்டு. அண்ட் டாகுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் கூட சிக்கனோட ஃப்ரெஷ் லிவர் வந்து நம்ம பாயில் பண்ணி அந்த ஃபுட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து டாகுக்கு, கேட்டுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட் நான் போட்டு வச்சுருவேன். ஸோ இங்கே ஒன்று சொல்லிக்க நான் விரும்புகிறேன். எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டே எப்போ பெட் கொண்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்துக்குவீங்களோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 15 வருஷம் தாண்டியும் பெட்டை வந்து இவ்வளோ லவ் பண்ணி அவங்களுக்கான ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, அவங்கள க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளுமே யோசிச்சுப்பேன். ஸோ இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டே நம்ம பெட்டு ஆசையாக வாங்கின பெட்டு அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு வேலையுமே வந்து பண்ணுவேன். அதனால தான் என் பெட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லா ஹெல்த்தியாக நல்லா வச்சுக்க முடியுது. அவங்களுக்கான கேர் எல்லாமே பண்ணிக்க முடியுது. ஸோ அவங்களும் வந்து என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இந்த கோழி ஆகட்டும், டாக்ஸ் ஆகட்டும் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா என் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ கோழிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு டெய்லியுமே ஏதோ ஒன்று கொடுத்துருவோம்னா ஆப்பிள் கொடுப்பேன், இல்லை பொமோகிரானட் கொடுப்பேன். என்ன ஃப்ரூட் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு கொடுப்போம். அதுக்கு நான் அழுகி போனது, குப்பையில் போடுறது அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் தரவே மாட்டேன் இவங்களுக்கு நான் என்ன சாப்பிட்றேனோ அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு தான் வந்து இவங்களுக்கு தருவேன். ஸோ சிட்ஜுக்கு வந்து ஃபுட்டு வச்சாச்சுங்க. சிட்ஜுக்கு வந்து சிக்கன் லிவர் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் சாப்பிடுது. ஸோ சிக்கன் லிவரோட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக வச்சு ரைஸோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சு அவங்களுக்கு வைப்பேன். மற்றபடி டேஷ் ஒன்றுக்கு வந்து நம்ம எதை கொடுத்தாலுமே சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக வச்சு சிக்கன் லிவர் அளவாக வச்சு அவங்களுக்கு வச்சுருவேன், ஃபுட்டு வச்சுருவேன். ஸோ அவங்களும் வந்து நீட்டாக க்ளீனாக வந்து பொறுமையாக சாப்பிடுவாங்க, அன்க்ளீனாக வந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரை பெல்லட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லா பூனைக்குமே வந்து தனித்தனி கேஜஸ் நான் வச்சுருக்கேன். இந்த கேஜ் பார்த்திங்க அப்படின்னா மேலே 3 அடி கீழே 3 அடி. ஸோ 6 அடி நீளம் இருக்கிற மாதிரியான கேஜஸ் தான் எல்லாமே. ஸோ இந்த கேஜஸ் வந்து பூனை மேலேயும் போய்க்கும் கீழேயும் போய்க்கிற மாதிரியான செட்டப் தான். ஸோ மேலே 3 அடி இருக்கும், அப்படியே பேக் சைடு கேப் இருக்கும், இறங்கி கீழே லிட்டர் ட்ரேலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கேஜஸ் தான் நம்ம எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஃபுல்லாகவே ஓடு போட்டிருப்பேன். ஸோ ஒரு காம்பேக்ட் ஒரு குட்டி ஹவுஸ் மாதிரி இருக்கும். இது வெயில் டைம்லலாம் இந்த ஒரு இதுக்குள்ளே கூண்டுக்குள்ளே போய் உட்காந்தேன் அப்படின்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கும். சூப்பரான ஒரு கூண்டு அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ என்னோடய முக்கால்வாசி சேலரி அமௌண்ட் எல்லாமே நான் டெரஸில் தாங்க செலவு பண்ணுவேன். இந்த கூண்டு கட்டுறதுக்குமே பார்த்திங்கன்னா நல்லாவே அமௌண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு டோர் வந்து ஒரு 3-4 தடவை இந்த டோரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே வந்து டோர் சரியாக செட் ஆகவே இல்லை. மாற்றி இப்போ ஒரு டோர் வந்து ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவுமே வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. வெல்டெல்லாம் வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ பூனைக்குட்டி வந்து சேலுக்கு இருக்குங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பூனைக்குட்டி சேலுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு. பூனைக்குட்டி வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு குட்டி மட்டும் இப்போதைக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பேட்ச் குட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். பால் குடிச்சிட்ருக்காங்க அவங்க அம்மாக்கிட்ட. ஸோ இவங்களாம் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா இவங்களெல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அடல்ட் பூனை உங்களுக்கு வேணும்னாலுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. ப்ரெக்னென்ட் கேட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து அடல்ட் பெர்ஷியன் கேட்டு வேணும், உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு மேல் இருக்குது இல்லை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி நான் ஃபோன் அட்டன் பண்ணல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ வந்து போட்டு விட்ருங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து எல்லாமே சூப்பர் குவாலிட்டியான கேட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ முடி கம்மியாக வேணும், ஹேர் ஃபால்லாம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கேட்ஸுமே நான் வச்சுருக்கேன். ஸோ ஹேர் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ரொம்ப ப்ளஃபியான கேட்ஸாக வேணும், பஞ்ச் ஃபேஸ் எக்ஸ்ட்ரீம் பஞ்சில் வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரியான குட்டிகளுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க எப்போவுமே. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து சொனாலி நம்ம ப்ரீடு கோழி இருக்குல்ல, ஸோ சொனாலி ப்ரீடோட சேவல் வந்து யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஆல்ரெடி கோழி இருக்குது, சேவல் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 சேவல் வந்து இருக்குது. எனக்கு அவ்வளோ சேவல் வந்து தேவைப்படாது. நம்ம ஒரு சேவல் மட்டும் நிறுத்தி வச்சுட்டு மித்த சேவலெல்லாம் கொடுக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு அதில் ஏதாவது சேவல் வேணும் இல்லை ஒயிட் லகான் சேவலுமே வந்து கூவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சேவலுக்காகவே கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் சேவல் வந்து கொடுக்குறேன், நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இந்த குட்டி தான் வந்து சேலுக்கு இருக்குங்க. இந்த குட்டிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 50 டேஸ்க்கு மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த குட்டி வந்து சேலுக்கு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ செடிக்கு ஃபுல்லாகவே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இந்த இட்லி பூ வந்து ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அப்படியே இன்றைக்கான வேலை எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து முடிச்சுட்டேங்க. ஸோ உங்களுக்கு கிட்டன்ஸ் இல்லை கேட்டு இல்லை டாக்ஸ் எதாவது வேணும், உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் நீங்கள் வாங்கணுன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வேலை எல்லாமே சூப்பராகவே